பொதுவாக தமிழ் சினிமாவில் செகண்ட் பார்ட் வருது அப்படின்னா ஒரு பெரிய எக்ஸ்பெக்டேஷன் இருக்கும். அந்த விதத்தில் தனுஷ் நடிச்சு மாரி 2 படம் இன்னைக்கு ரிலீஸ் ஆயிருக்கு. ஸோ மக்கள்லாம் பார்த்துட்டு வெளியே வந்துட்டு இருக்காங்க. படம் எப்படி இருக்குன்னு அவங்க கிட்ட கேட்கலாம் வாங்க. If you are bad, I am your dad. கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். வேற லெவல் படம். ப்ரூஸ்லி இன்னும் எங்க தலைவர் மச்சில் ஒண்ணுமே இருக்காது ப்ரோ. கண்டிப்பா செம்மையா வச்சு செய்யறாரு அப்படி. ஓகே நான் பார்க்கலாம், அவ்வளோலாம் இல்லை, வர்த்து இல்லை. மாரி ஒன்னே பெட்ரு இல்லை, மாரி ஃபர்ஸ்ட் தான் வேற லெவலில் படம். 100 நாள் 100 கோடி அடிக்கும் பாருண்ணா படம். அவ்வளோ பேர் வந்தாலும் அச்சு முடியல. வேற மாதிரி இது படம். வேற லெவல். நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் பின்னிருக்காரு. மாறி ஒன்னோட மாறிட்டு வேற லெவலு. செகண்ட் ஹாஃப்ல கொஞ்சம் ஸ்லோவா போற மாதிரி இருந்தது. அப்புறம் மாறி கெத்து காமிச்சிட்டாரு. வேற லெவல். கதை இல்லைன்னா எப்படி கதை வந்து புரியல, யாருக்கும் சரியா புரியல. எதனால மாறி அந்த மாதிரி ஆகுறாரு, எதனால ஆகுறாருன்னு சுத்தமாக புரியல. ஓகே நான் பார்க்கலாம், அவ்வளோலாம் இல்லை, வர்த்து இல்லை. இல்லை இதில் ரொம்ப ஓவர் டைலாக்ஸ், ரொம்ப அவங்களே அவங்கள பீத்திக்கிறாங்க. பட் மாறி ஒன்னோட இது கொஞ்சம் பரவாயில்ல. தனுஷோட 6 பேக்ஸ்லாம் நல்லா இருந்துச்சு. ரவுடி பேபி சாங்லாம் நல்லா இருந்துச்சு. ரொம்ப நல்லா இருக்கு, சூப்பராக இருக்கு. பார்க்கலாம், ஃபேமிலியோட உட்காந்து பார்க்கலாம். வேற லெவல் ப்ரோ. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட செகண்ட் பார்ட் வேற லெவல், சூப்பராக இருக்கு. சாய் பல்லவி வேற லெவல் ப்ரோ, சான்ஸே இல்லை. மாரி ஒன்னே பெட்ரு. பொல்லாதவன் பார்த்த மாதிரி 2007 பொல்லாதவன் பார்த்த மாதிரி இருக்கும். செம்ம வெறித்தனமாக இருக்கு. ரொம்ப என்ஜாய் பண்ணுவாங்க. ஜென்ரலாக இருக்கிறவங்களும் என்ஜாய் பண்ணுவாங்க. தனுஷ் ரசிகர்கள் ரொம்பவே என்ஜாய் பண்ணுவாங்க. பிஜிஎம் அண்ட் கிளைமேக்ஸ் 6 பேக் வேற லெவல். ஃபைட் சீன் வேற நல்லா இருக்கு. நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் பயமா கிளைமேக்ஸ் ப்ரோ 6 பேக் செம்மையா இருக்கு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் கொஞ்சம் ரொம்ப போர், ஆனால் செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் சூப்பராக போச்சு. ஃபேன்ஸ் ரொம்ப பிடிக்கும் தல. சூப்பரா இருக்கு. தனுஷ் புதுசா பார்க்கலாம். ரொம்ப இன்னும் ஃபேன்ஸ் அதிகமாக தான், கம்மியாகாது. வேற லெவல் தலைவர். கொஞ்சம் எமோஷனலா இருக்கு ப்ரோ. எமோஷனல் ப்ரோ நிறைய வரும். கிளைமேக்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி இருக்கும். செம்மையா வச்சு செய்யறாரு அப்படி. செகண்ட் பிளாக் பாஸ்டர் ஆஃப் தி இயர் தனுஷ் கையில் வேற லெவல். சட்ட கைல்ற சீன்லாம் செகண்ட் ஹாஃப் மட்டும் பெட்டரா இருந்திருக்கலாம் ப்ரோ. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா இருந்துச்சு, என்ஜாய் பண்ணுவோம். படம் வேற லெவல் தெரியுமா. செகண்ட் ஹாஃப்ல இந்த கிளைமேக்ஸ் ஃபைட்டு அந்த போல இருந்துச்சு. படம் மாசு சீன்லாம் அவ்வளோ மாசி நிறைய இருந்தது. படம் வேற லெவலு. ஆமாம், செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் ஸ்லோவாக போனாலும் ரொமான்ஸ் செம்ம சீன் போச்சு. ரெண்டாவது படம் வட சென்னை கற்று தொடர்ந்து இட்டு கொடுக்குற படம் செம்மையா இருந்துச்சு. எல்லாரும் பார்க்கலாம், பயங்கரமா இருந்துச்சு. ரவுடி பேபி சாங்ல வந்து கோரியோகிராஃபி வேற லெவல். பிரபுதேவா வந்து பயங்கரமா பண்ணிடுறாரு. மாறினாலும் மாஸ் தான் ப்ரோ. கொஞ்சம் மிடில் கொஞ்சம் அப்படியே போவோம், போர் அடிக்காம போவோம். அப்புறம் வந்து தனுஷோட பையன் நடிச்சிருக்காரு, அவர் செம்மையா பண்ணிருக்காரு. மாரி 3க்கு வெயிட்டிங். மாரி 2 வேற லெவல். அந்த அளவுக்கு வேற லெவல் படம் சொல்லணும்னா வேற லெவல். வட சென்னை வந்து மாஸ்னா இது அது மரண மாசா இருக்குது ப்ரோ. லோக்கலான கேங்ஸ்டர் படம்னா இது ஒர்த்து. வீட்டில் தமிழ் ராகஸ்லாம் நம்பினுக்காதீங்க. ப்ரூஸ்லி இன்னும் எங்க தலைவர் மச்சில் ஒண்ணுமே இருக்காது ப்ரோ. கண்டிப்பா ப்ரூஸ்லி இன்னும் சாகல ப்ரோ. யுவன் சங்கர் ராஜா வந்து இதுல பிஜிஎம்ஸ்ல நல்லா தெரியும். இளையராஜா வந்து ஒரு பாட்டு பாடிறாரு. யுவன் சங்கர் ராஜாலாம் குறை சொல்லவே முடியாது. நான் புதுப்பேட்டையெல்லாம் அச்சு தெரி குட்டிறாரு. இதை பண்ண மாட்டாரா? பங்க மாட்டார். நான் இளையராஜா சாங்கு தெரி குட்டாரு. ரவுடி பேபில வந்து சமக்கிஸ்டாங்க. அனிருத் யுவன் சங்கர் ராஜா தனுஷ் தான் இட்டு. தனுஷ் என்ன படம் இட்டுனா அது அனிருத் யுவன் சங்கர் ராஜா தேவையில்லை. வேற மாதிரி தலைவான்றனே ஒரு கதிரை விட்டோம் தெளிவா. நாங்க போகும்போது இது காலைல போகும்போது சொல்லிட்டு போனோம், எங்க தெய்வத்தை பார்த்துட்டு வந்து காலைல பால் அபிஷேகம் பண்ணோம், கையில கற்பூரம் ஏத்தணும் எங்க தெய்வத்துக்காக. எனக்கு இதெல்லாம் ஒரு இதுவே இல்லை. எங்க தலைவன் வரணும். எனக்கு எப்பயுமே தலைவருக்காக நாங்க இருக்கோம். உள்ள கிளைமேக்ஸ்ல யார் இடத்துல வந்து யார் சீனா போறது, எங்க தலை தான் எங்க இடத்துல. யார் இடத்துல வந்து யார் சீனை போடுறது செஞ்சிரும்.